ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே ட்ரால். இன்னைக்கு சண்டே நம்ம சர்ச்சுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்டிலேருந்து பாருங்கள் நம்ம சர்ச்சோட வியூ இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஸோ மாடியில் நம்ம கீழே தோட்டம் நம்ம செடியெல்லாம் வச்சுருக்கோம்ல அந்த இடம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சர்ச்சுக்கு கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து அரும்பு வாங்கி வச்சுருந்தோம். முல்லை அரும்பு. எனக்கு முல்லைப்பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த முல்லைப்பூ பார்த்தீங்கன்னா நான் சைல்டுஹுட்டில் நான் குட்டி பிள்ளை ஓரளவு விவரம் தெரிகிற டைமில் சென்னை கோயம்புத்தூர் அந்த டைம் கூட்டி போகிற டைமில் அங்கே தான் அந்த பூ நான் ஃபஸ்ட் நான் பார்த்துருக்கேன், வச்சும் இருக்கேன். எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வருது. ரொம்ப பிடிச்சது அந்த பூ. அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அது கூட சேர்ந்து இந்த கதம்ப பூ மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. அது எல்லாம் தள்ள வச்சு விட்டுருக்காங்க. ரொம்ப பிடிச்சது அந்த ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல் எனக்கு இப்போ பார்க்குறப்ப எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வருது. அப்புறம் நம்மகிட்ட எங்கள் ஊர் பக்கம் எனக்கு அந்த பூ அவ்வளோ கிடைக்காது. நான் சென்னையில் இருக்க டைம் நான் அடிக்கடி வாங்கியிருக்கேன், ரெகுலராக வச்சுருக்கேன், அந்த பூ வச்சுருக்கேன். இப்போ நம்ம எங்கள் சைடில் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வாங்கி வச்சுருந்தேன், அதை கட்டிகிட்ருக்கேன். மொட்டை ரொம்ப குட்டி குட்டி மொட்டாக இருந்தது. எனக்கு அது கட்ட எனக்கு அந்த ஸ்மெல் ஒரு பக்கம், அது பழைய நினைவுகள் எனக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு நாஸ்டாலஜிக்காக அந்த ரொம்ப நல்லா இருந்தது. மொட்டு பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து 10 20 மொட்டா சேர்த்து வச்சு கட்டினேன். நான் கெட்டியாக வருங்கிறதுக்காக வேண்டி நான் கட்டினேன். ஸோ கட்டி சர்ச்சுக்கும் வச்சுட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் சமையல் குக்கிங் எல்லாமே முடிச்சிட்டோம், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் சாப்பிடுவோம். நான் நைட்டே கட்டி வைக்கலான்னு பார்த்தேன், சரி இல்லை டைம் இல்லை, ஸோ நாளைக்கு கட்டலான்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சதுனால பூ கட்டிகிட்ருக்கேன். இன்னொரு நாள் வந்து சண்டே ஃபுல் வ்ளாக் போடுறேன். மார்னிங்லேருந்து அந்த ஃபுல்லாக குக்கிங்காக இருக்கட்டும் எல்லா வீடியோவும் நான் மொத்தமாக சேர்த்து நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். எனக்கு எந்த ஒரு பூவும் விட இஷ்டமே இல்லை. அந்த அளவுக்கு அந்த ஸ்மெல்லு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கட்டி முடிச்சுட்டேன். கிட்டத்தட்ட கட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சர்ச்சுக்கு கிளம்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. கட்டியிருக்க சாரீ பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரீ தான். இந்த சாரீக்கு ப்ளவுஸ் வந்து நான் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் ப்ளவுஸ் எடுத்து நான் சாரீ கலர்லேயே வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டு நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். இப்போ அந்த சாரீ எடுத்துக்கிட்டு 2-3 வருஷம் மேலே ஆச்சு. அந்த ப்ளவுஸ் இப்போ எனக்கு அது ஃபிட்டிங் கொஞ்சம் சரியில்லை. ஸோ அதனால் இது ப்ளெயின் ப்ளவுஸ் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. சாரீ எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாரீ வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ பாடி ஹக்கிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ளீட்ஸ்லாம் நீட்டாக வரும். பையன் கிளம்பிகிட்ருக்கான். ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை, நான் வேறு இது மாற்றி வேறு பிளேஸில் வச்சு எடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் வேறு ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் அதில் வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ண வச்சுல வந்து கிளாரிட்டியாகவே இல்லை, ஒரு பிக்சர் கொஞ்சம் சரியாக இருந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால தான் திருப்பி நான் இதிலேயே இங்கே தான் நம்ம வந்து ரெடி ஆகிறோம். ஸோ அதனால் இங்கே வச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் இங்கே வச்சு நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரப்போகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.